இங்க 90ஸ்ல பொம்மின்ற பொண்ணு அவங்க புருஷன இழந்து பையன மட்டும் வளர்த்துட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவும் கூட தான் இருக்காங்க. அப்போ ஒரு கோயில் திருவிழால கரகத்த தூக்கிட்டு போகும்போது தான் சின்ன பையன் இது என்னதுன்னு கேட்குறான். இப்ப பாட்டியுமே நம்ம ஊர்ல மழை வர வேண்டி கரகத்த தூக்கிட்டு போறாங்கன்னு சொல்றாங்க. அதே மாரி இந்த வருஷம் மழையும் பெய்யுது. அந்த திருவிழால வெவ்வேறு ஜாதிய சேர்ந்த 2 பேர் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இந்த கோவில்ல ஒரு ஜாதி கலவரமே உண்டாயிடுது. அப்ப இந்த ஊரோட எஜமான் ஒருத்தர சொல்லுவாங்க. அவர் தான் வந்து இந்த சண்டையெல்லாம் கலைச்சு விடுறாரு. அத பார்த்த மேல் ஜாதியில ஒருத்தன் ரொம்பவும் கோவப்படுறான். இந்த சின்ன பையனோட மாமா பட்டம் வாங்கிட்டு வந்து தராரு. அத பார்த்ததுமே ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து விளையாடலான்னு போறான். அப்ப அந்த ஜோடிங்க 2 பேரும் ஒண்ணா இருந்து கிஸ் பண்ணும்போது பார்த்துடுறான். அத அவங்க அம்மா கிட்ட போயிட்டு அவங்க 2 பேரும் என்னதான் பண்ணிட்டு இருந்தான்னு கேட்கறான். நீ அங்கெல்லாம் எதுக்கு போறன்னு சொல்லிட்டு அந்த பையனை போட்டு சம்மடி அடிச்சிடுறாங்க. பார்த்தா அடுத்த நாளே அவங்க 2 பேரும் கிராமத்து மக்கள் கிட்ட மாட்டி பெரிய பஞ்சாயத்து ஆடுது. அதுலயும் இல்லாம அந்த பொண்ணு பிரெக்னன்ட் வேற சொல்லிடுறாங்க. சோ பஞ்சாயத்துலயுமே இந்த பொண்ணு பிரெக்னன்ட்டா இருக்கா, இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சலாம் முடிவு பண்றாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி இவங்க 2 குடும்பமும் சம்மதிச்சிடுறாங்க. ஆனா திரும்பவுமே அந்த திருவிழால ஜாதியை வச்சு சண்டை போட்டவன் இங்கேயும் ஒரு சண்டையை உருவாக்கலாம்னு பாக்குறான். பட் இந்த எஜமான் பேசி அவனை வெளியே அனுப்பிடுறாரு. அப்ப இந்த பையனுமே அந்த பஞ்சாயத்துக்கு வந்திருப்பான். அவன் ஃப்ரெண்டு கிட்ட என்னதான் ஆச்சுன்னு கேட்கறான். அப்பதான் அவன் ஃப்ரெண்ட் அந்த அக்காவோட வயித்துல பாப்பா இருக்காண்டா, அதனால தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு சொல்றான். சோ இந்த பையனுமே அன்னைக்கு அந்த அண்ணன் அந்த அக்காக்கு முத்தம் கொடுத்தாங்க. அதனால தான் இந்த பாப்பா வந்திருக்கு. சோ முத்தம் கொடுத்தா பாப்பா வந்துருன்னு சொல்லிட்டு இவனுங்களே முடிவெடுத்துறானுங்க. அண்ட் அடுத்த நாளே அவங்க மாமா ஒரு கோழி ஒன்று வாங்கிட்டு வர அது கூட விளையாடும் போது தெரியாம ஆசையில முத்தம் கொடுத்துறா. பயத்துல அவங்க பாட்டி கிட்ட போயிட்டு முத்தம் கொடுத்தா குழந்தை பிறக்குமான்னு கேட்கறான். அவங்க பாட்டியுமே இவன் இம்சம் தாங்க முடியாம ஆமான்னு சொல்லிடுறாங்க. ஆக்சுவலா இந்த கோழி வரும்போது முட்டை போற நிலைமையில தான் இருக்கும். 2 நாள் கழிச்சு முட்டையும் போட்டுரும். இது தெரிஞ்ச அவன் ஃப்ரெண்டுமே அப்ப இந்த முட்டைக்கு நீ தான் அப்பாவான்னு கேட்கறான். முட்டையுமே பொறிஞ்சிருது. இந்த கோழியை பார்த்து உன்ன மாதிரி அழகா இருக்கலன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதை கேட்ட இந்த பையன் ரொம்பவும் பயப்படுறான். ஆனா இவங்க அம்மாவை இந்த கோழிக்கு என்ன பேர் வைக்கலாம்னு கேட்கறாங்க. இவனுமே செவப்பின் பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு இந்த கோழியை இவனை வளர்க்க ஆரம்பிக்கிறான்.